இவங்கெல்லாம் இந்த காட்டு கூட்டமெல்லாம் போய் கையை கட்டி போந்துருக்குது. தமிழ்நாட்டுக்காரன்லாம் வடநாட்டுக்காரர் எதிர்கட்சி தலைவருங்க. நீங்க அவரை போய் காட்டு கூட்டம்னு சொல்றீங்க. இங்கே பாருங்க, எதிர்கட்சி தலைவர்னா அந்த எண்ணம் யாருக்கு வந்துருக்குண்ணே? இப்படி கூட இல்லை தலைவர் அமித்ஷா இப்படி கோந்துருக்காருங்க. எல்லாரும் கையை கட்டி கோந்துருக்காங்க. எல்லாரும் இப்படி கொடுமையாக இருக்குது. முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுங்க, அரசாங்கம் மோடி சொல்லிச்சு இந்த விளையாட்டு போட்டியை மறுபடியும் தொடங்கி. ஸ்டாலினுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? ஜெயராமனுக்கு இல்லையா? தனியரசு எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, அப்படி எப்படி விட்டீங்க? எல்லாம் தானே வந்து பாண்டியன் வந்து பாண்டியன் ஒரிசாக்குள்ள இருக்கக்கூடாது. அமித்ஷாவும் மோடி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம்? டெல்லியில் போய் 3 காய்களை வந்து அவர் வந்து ஒரே கல்லில் 3 காய்களை வீழ்த்தி விட்டார், எல்லாத்துக்கும் செக்கு வச்சுட்டாருன்னு பார்த்தா செக்கெல்லாம் வைக்கல. அங்கே எதுக்காக போனது வந்ததெல்லாம் பெரிய மறுபடியும் விமர்சனத்துக்கு ஆளாகி ஏற்கனவே இருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தில் கிடைத்த குறைந்தபட்ச செல்வாக்கு அதையும் இழந்து நிற்கிறாருங்கிறத தான் தனியரசு அப்படி பார்க்குறேன். இப்போ சின்னம்மா யார் முதலமைச்சர் பதவியை தந்தாங்க, வெளியேற்றி விட்டு உறுதியாக இருக்காருன்னு சொன்னால் அது வந்து இவருக்கு வலிமை சேர்க்கல, பலகீனத்தை தந்துடுது. மையத்தில் கோட்பாட்டு எதிரி, எப்பொழுதும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாத பாஜக இந்துத்துவ சக்தியில் இந்த மண்ணில் கால் ஊன்றி இப்பொழுது அவர்கள் இங்கு அங்கெனாதபடி வேகமாக வளர்ந்து வருவதற்கு தளம் அமைத்து கொடுத்து விட்டு தத்துவ எதிரியிடம் தோற்று போய் கிடக்கிற இந்த எடப்பாடி எந்த இடத்தில் வெற்றி பெற்றார் என்று மூத்த ஊடகவியலாளர் எங்கள் ஐயா ஜெயராமன் கருதுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அண்ணாமலை எடப்பாடியை பற்றி? கடுமையாக விமர்சித்தாரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு? முதலமைச்சர் ஆக்குவாங்கிறாரு. அப்ப அந்த மாற்றம் ஆளுநர் ஆர்.என்.ரவி மசோதாவுக்கு கையெழுப்ப விடாமல் தடுத்து நீக்கிற சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டமெல்லாம் ஜனநாயக விழுமியங்களுக்கு சுதந்திரத்திற்கு எதிரான சர்வாதிகார பாசிசத்தினுடைய ஆயுதம். தலை குத்தி கிழிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த மக்கள் பணிங்கிறதெல்லாம் வெறும் சாக்கடை அடைச்சிருச்சு, சாலை போடுறாருங்கிறதெல்லாம் இல்லை. 1000 வருஷமாக வணங்குற பக்தன் இருக்கிறான், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி விட்டு இந்த சிறப்பு சலுகை சாதாரண மோடிக்கு எங்கிருந்து வந்துச்சு? சட்டத்தின் முன்னே அனைவரும் சமந்தானே? வாயிற்கதவை ஆலயத்திலேயே மூடி வச்சுட்டு சிறப்பு சலுகை மோடிக்கு கொடுக்கறதுக்கு இந்த நாட்டில் யாரும் கேள்வி கேட்குறாங்களா? தனியரசை தவிர. அறிவு சமூகத்தை புனித நீராடினால் பாவம் போகும்னு சொல்லி நாட்டு மக்களெல்லாம் ஒரு அரசாங்கமே திணிக்குது. அப்புறம் இன்னொரு வழிபாட்டு ஆலயத்தை இடிக்குது, இன்னொரு வழிபாட்டுக்கு இறைவனை கொண்டுட்டு போய் நிறுவுது. இது அரசாங்கத்தோடைய வேலையாது? இது ஒரு ஜனநாயக நாடாது? மதசார்பற்ற நாடாது? இப்போ சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு சத்தமாக ஆழமாக வேணாலும் எடுத்து படிக்க வச்சுங்க. 10 ஆண்டுகள் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற சிபிஆர் அல்ல, ஒரு சாதாரண பாஜக தொண்டை இங்கே முதலமைச்சராக வந்த பிறகு இதே நம்முடைய அடையாறில் சாஸ்திரி நகரில் இந்த கட்டடத்தில் இந்த கேள்வி நீங்கள் கேட்டு தனியார் பதில் சொல்லிட்டா கீழே இறங்க முடியாது. வழக்கு சிறை பூட்டி சீல் வச்சுக்குவோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு அவர்கள். வணக்கம். நலமா இருக்கியா? கடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டோம். ரொம்ப வந்து விவாதம் ரொம்ப அனலத்திரைக்கும் அளவுக்கு நடந்தது. அது போன்ற ஒரு அரசியல் சூழலில் இப்பவும் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அதாவது டெல்லி சென்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த குழு வந்து பல்வேறு விதமான அந்த மூவுகளுக்கு வந்து செக் வைத்து விட்டு வெற்றிகரமாக திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு கல் 2 மங்கு அடிக்கலாம், ஒரு கல் 3 மங்கு அடிச்சுட்டு திரும்பி இருக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு பேசப்படுது. எப்படின்னா, தென் மாவட்டங்களில் வந்து ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கினாங்கல்ல, அந்த மாயை தோற்றத்தை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கோரிக்கைக்கு மூலயமாக ஒரு அடுத்த கட்ட நகர்வை வந்து தடை இல்லாமல் செல்வதற்கான வேலைகளை மேற்கொண்டிருக்காரு. சரியான நேரத்தில் சமூக கணக்கை சரியான விதத்தில் வந்து கட்டமைக்கிறாரா? ஏன்னா இந்த ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேசப்படுகிறது. நம்ம வந்து அவருடைய வந்து விடயங்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. ஏன்னா அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பேச போகிறோம். உங்களுடைய பார்வை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்பு ஏற்கனவே முக்குளத்து சமூகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர தலைவராக இருந்த சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு அல்லது எடப்பாடியார் வெளியேற்றப்பட்ட பிறகு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது என்பது
இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது, பாஜகவோடு நெருக்கமான உறவில் இருந்த பொழுது வராத அக்கறை எடப்பாடியாருக்கு 2026 தேர்தலில் முக்குளத்து சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்கு இந்த பாரத ரத்னா விருது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 10 வரி கோரிக்கை எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகத்தின் வாக்குகளை கவர முடியும் என்று தந்திரமாக அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த அறிவிப்பின் மூலமாக ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகத்திடம் தனக்கு இருந்த எதிர்ப்பு அலையை மடைமாற்றி விடலாம் என்று எடப்பாடி கருதுகிறார். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்று தனியரசு அவதானிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இப்போ அது ஏற்கனவே அதே பரப்புரையில் திண்டுக்கல்ல, அதே பரப்புரையில் ஆத்தூர் தொகுதியில் ஒட்டச்சத்திரம் ஆத்தூர்லாம் சொல்கிறாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டணும், ஐயா பெயர் சூட்டணும்னு கோரிக்கை வச்சார். இப்போ அந்த கோரிக்கையை ஏன் இப்போ கைவிட்டுட்டாரு? அந்த வினாவும் ஊடகவியலாளர் மத்தியில் எழுப்பப்படுகிறது. அதுக்கு இப்போ எடப்பாடியார் விளக்கம் தர வேண்டிய நெருக்கடியில் இருக்கார். அப்போ நீங்கள் எடுத்த முடிவில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லாத எடப்பாடி இந்த முடிவிலும் உறுதியாக இல்லாமல் ஒரு கோரிக்கையை மௌனித்து விட்டு, விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுகிற கோரிக்கையை மௌனித்து விட்டு பாரத ரத்னா மட்டும் கோரிக்கையை முன்னெடுத்தேன், அதுக்காக தான் அமித்ஷாவையை சந்திச்சேன்னு சொல்கிறார். டெல்லியில் போய் 3 காய்களை அவர் ஒரே கல்லில் 3 காய்களை வீழ்த்தி விட்டார், எல்லாத்துக்கும் செக்கு வச்சுட்டாருன்னு பார்த்தா செக்கெல்லாம் வைக்கல. அங்கே எதுக்காக போனது வந்ததெல்லாம் பெரிய மறுபடியும் விமர்சனத்துக்கு ஆளாகி ஏற்கனவே இருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தில் கிடைத்த குறைந்தபட்ச செல்வாக்கு அதையும் இழந்து நிற்கிறாருங்கிறத தான் தனியரசு அப்படி பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பயணம் பண்ணுகிற பொழுது அந்த பயணத்தை வெளிப்படையாக உறுதி செய்யாமல் பயணிக்கிறார். பயணித்த பிறகு ஊடகவியலாளரை சந்திக்காமல் அல்லது காரில் மறைந்து முகத்தை ஒரு துண்டு கைக்குட்டையால் மறைத்து செல்கிறாருங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஐயா இன்னைக்கு எடப்பாடியார் அதுக்கு விளக்கம் தர வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு இரையாகி பல மணி நேரங்களுக்கு பிறகு இப்பொழுது சொல்லுகிறார், நான் முகத்தை துடைப்பதற்காக கைக்குட்டையை பயன்படுத்தினேன், அப்பொழுது என்னுடைய வாகனம் கிராஸ் ஆயிடுச்சு, அது ஒளிப்பதிவு கேமராக்கள் எல்லாம் பதிவானதுனால நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஊடகத்தை சாடுறார். அதனால் அவர் இப்போ இந்த பயணம் என்பது வெற்றி பயணமாக அல்லது ஏற்கனவே இருந்த சச்சரவுகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடியதாக இருந்துச்சான்னா இல்லை. அப்புறம் இவர்கிட்ட இப்போ டிடிவி சின்னம்மா ஓபிஎஸ் செங்கோட்டையன் குறித்து அங்கே விவாதிக்கிறதுக்கு தான் போகிறாருன்னு நம்ம பொதுத்தளத்தில் விவாதித்தாங்க. அதற்கு வந்த பிறகு இப்பொழுது சொல்லுகிறார், டிடிவி இப்பொழுது ஏன் அப்படி பேசுகிறார் என்று மாற்றி சொல்கிறார். பிறகு செங்கோட்டையன் குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும்னு சொல்கிறார், கூடி பேசி முடிவெடுப்போம்னு சொல்கிறார். அப்போ இது 2 நாட்களுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் பேசிய பேச்சுக்கும் ஐயா அமித்ஷாவை சந்தித்த பிறகு இப்பொழுது அவருடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கிறது. இப்போ சின்னமா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் மீது அவர் வைத்த பார்வை இப்பொழுது மென்மைப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய விருப்பம் இங்கு நிறைவேற்றாமல் டெல்லியினுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாகத்தான் சேலத்தில் இன்று ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் எடப்பாடியாரையுடைய ஊடக சந்திப்பின் மூலமாக நம்ம அவதானிக்கிறோம். ஆகவே அவருடைய பயணம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்திருக்கிறது. அவர் யாருக்கும் செக் வைக்கல, அவருக்கு டெல்லி செக் வைத்திருக்கிறது என்று தான் நம்ம அவதானிக்கிறோம். அவர் பல்வேறு விதமான தடைகளையும் உடைச்சிட்டு தானே ஒவ்வொரு நகர்த்திட்டு தானே இருக்காரு. அவருக்கு முன் இருக்கிற அரைக்கோவல்கள், அவருக்கு முன் இருக்கிற அரசியல் நெருக்கடி எல்லாத்தையுமே முறியடிச்சேன்னா போயிட்டு இருக்காரு. நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலை, அதையும் பார்க்கணும்ல. நான் அந்த தடைகளை தகர்க்கிறார்னா கருத்தியல் தடைகளை தகர்க்கிறார், வலிமையான எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிறார், வலிமையான சித்தாந்த கோட்பாட்டு எதிரி பாஜகவை வீழ்த்துகிறார். கூட்டணியில் இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை 2024 தொடங்கியே சொல்கிறேன். அப்படியெல்லாம் யாரையும் இவர் மோதி தகர்த்து வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. யாரை தன்னுடைய கட்சியில் இந்த கட்சிக்காகவே வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்தவர்களை தனக்கு போட்டியாக வந்து விடுவார் என்று இவராக எண்ணிக்கொண்டு ஒரு சிலரை வெளியேற்றுகிறார். அந்த வெளியேற்றுவதில் இவர் உறுதியாக இருக்கிறார். அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களையும் ஆதரவாளர்களாக மாற்றி தன் கட்சிக்கு, தன் கொள்கைக்கு, தன்னுடைய கட்சியை உருவாக்கிய நிறுவன தலைவருடைய கனவுகளை நனவாக்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, சித்தாந்த தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா வழியில் நான் நடப்பேன் ஒரு வார்த்தை இப்பொழுது என்றைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பேசியிருக்காரா? பேசவே மாட்டார். ஆகவே அவர் எந்த தடைகளையும் தகர்த்து தன் இலக்கை அடைவதற்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றாரான்னா இல்லவே இல்லை. இப்போ சின்னம்மா யார் முதலமைச்சர் பதவியை தந்தாங்க, வெளியேற்றி விட்டு உறுதியாக இருக்காருன்னு சொன்னால் அது இவருக்கு வலிமை சேர்க்கலை, பலகீனத்தை தந்துருக்கு.
11 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இவரை முதலமைச்சராகிவிட்டு துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஓபிஎஸ்ஐ வெளியேற்றிவிட்டு பிடிவாதமாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார், வெற்றி பெற்றுட்டார்னா இது எப்படி வெற்றியாகும்? ஒரு கணவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவன் முதல்ல மனைவியை இணைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தா தான் குடும்பம், குழந்தைகளோடு அன்பாக வாழ்ந்தா தான் அந்த பேர் குடும்பம். மனைவியை வெளியேற்றி விட்டு இப்படி உறுதியாக இருக்கிறார், குழந்தைகளை வெளியேற்றி விட்டு உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அவர் வேணா உறுதியாக இருக்கலாம், குடும்ப உறுதியாக இல்லை. அப்படி தான் அதிமுக இருக்குது. ஆகவே எடப்பாடியினுடைய உறுதி என்பதும் வெற்றி என்பதும் கோட்பாட்டு எதிரி பாஜகவை முறியடிப்பதில் அவர் வெற்றி பெறவில்லை, சரணடைந்து கிடக்கிறார். தன்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனுடைய அரசையோ அதனுடைய கூட்டணியோ சிதைக்க பலமுறை முயன்றும் முடியாமல் தோற்று போய் தொடர்ந்து தோற்று வருகிறார் எடப்பாடி. அப்போ தன்னுடைய மாநிலத்தில் இருக்கிற அரசியல் எதிரியை யாரொருவரோடும் சமர் செய்து வெற்றி பெற முடியாத எடப்பாடி, மையத்தில் கோட்பாட்டு எதிரி எப்பொழுதும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாத பாஜக இந்துத்துவ சக்திகள் இந்த மண்ணில் கால் ஊன்றி இப்பொழுது அவர்கள் அங்கெங்கு எனாதபடி வேகமாக வளர்ந்து வருவதற்கு தளம் அமைத்து கொடுத்து விட்டு தத்துவ எதிரியிடம் தோற்று போய் கிடக்கிற இந்த எடப்பாடி எந்த இடத்தில் வெற்றி பெற்றார் என்று மூத்த ஊடகவியலாளர் எங்கள் ஐயா ஜெயராமன் கருதுகிறீர்கள்? இல்லவே டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷா பார்க்குறாரு. அக்கறையில் பிஜேபி சார்பாக சிந்தனை அமர்வு கூட நடக்குது. பி.எல். சந்தோஷ் தலைமையில் டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருந்த அண்ணாமலை பி.எல். சந்தோஷனுடைய கோரிக்கையை எட்டு கூட்டத்தை கலந்துக்கிறாரு. என்ன பேசுகிறாரு? எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகும் இடம்லாம் மக்கள் வெள்ளம். அதுக்கு முன்னாடி பேசிய அண்ணாமலையுடைய குரலுக்கும் அன்னைக்கு பேசிய அண்ணாமலையுடைய டோனுக்கும் வேறு விதமான பார்வைகள் சிந்தனைகள் இருந்த நிலையை மாற்றி தனது பயணத்தின் மூலம் அந்த வலிமையை சேர்த்து அங்கே போகிறாரு. இங்கே இவர் பேசுகிறாரு, பிரிந்துலாம் உங்களுக்கு செயல்பட முடியாது, ஒன்றா தான் செயல்படணும், ஒவ்வொருத்தரும் பொறுப்பு கொடுக்கணும், பொறுப்பு எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பி.எல். சந்தோஷ் ஒவ்வொருத்தர் ஒரு குழு அமைக்கிறார். நீங்கள் சும்மா இருந்து தானே பல்வேறு விதமான வேலைகளில் ஈடுபடுறீங்க, ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துங்க, ஒரு குழு அந்த குழு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறார், அவர் என்ன நினைச்சாரோ அது இங்கே செயல்படுத்தப்படுது. நம்ம அதை தான் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசி தான் தன்னுடைய ஆளுமையை வலிமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுமை என்னன்னா இருங்க அங்கே போய் பார்க்குறாரு, இங்கே நடக்குது. இல்லை பரவாயில்ல, இல்லை நான் சொல்கிறேன் என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உள்வாங்கிக்கிட்டேன். யார் அமித்ஷா உள்வாங்கிறாரு, உள்வாங்கிட்டு கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது நடக்குது. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சந்தோஷம் யாருனே தெரியாத சந்தோஷம், யாருமே தெரியாத அண்ணாமலை அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். யார் அந்த சந்தோஷ் அட்ரஸ் சொல்லுங்க? பி.எல். சந்தோஷ். எந்த முகவரி மட்டும் சொல்லுங்க. அகில இந்திய பாஜக பொதுச் செயலாளர். அதெல்லாம் தெரியுது தலைவர். அவர் எங்க பிறந்தார், எங்கு வளர்ந்தார், அவருடைய அரசியல் பயிற்சி என்ன, பெங்களூரு, அதுதான். அதுக்கப்புறமா நீங்க அண்ணாமலை யாரு, எத்தனை வருஷம் ஆச்சு அரசியலுக்கு அண்ணாமலை சந்தோஷ் தான் எடப்பாடியை முதலமைச்சராக்குன்னு சொன்னா அப்ப எடப்பாடியுடைய பலகீனம் இவங்க முதலமைச்சர் ஆக்க சொல்லல. அந்த நான் சொன்னா எதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தடைகள் நெருக்கடிகள் பல்வேறு பிரச்சனைகளை தன்னுடைய ஆளுமையான பயணத்தின் மூலமாக சந்தோஷையும் அண்ணாமலையுடைய தயவுல தான் முதலமைச்சராக முடியுங்கிற நிலைமைக்கு எடப்பாடி வந்த பிறகு எடப்பாடி எப்படி பலமானவனா இருந்தாரு? இவங்க தயவுல அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லல. நீங்க எப்படி சொல்றீங்க? அண்ணாமலையே சொல்லிவிட்டார், அண்ணாமலை சந்தோஷை சொல்லிவிட்டார். அண்ணாமலை என்ன சொன்னாரு? அவரே ஒரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நோட்டாவுக்கு கீழ் இருந்த அண்ணாமலை எப்படி முதலமைச்சராக அண்ணாமலை எடப்பாடிய அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அண்ணாமலை எடப்பாடியை பத்தி கடுமையா விமர்சித்தாரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு? முதலமைச்சர் ஆக்குவாங்கிறாரு. அப்ப அந்த மாற்றம் அண்ணாமலை மாவீரன் சொன்னாங்க எல்லாரும் இவ்வளவு நாளா. இப்ப அண்ணாமலையும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான். சொத்து சேர்க்க மாட்டேன், சொத்தை வித்து செலவு பண்றேன், ஆட்டுக்குட்டியை வித்துனாரு. இப்போ நீங்கள் அந்த கோயம்புத்தூர் வாங்கின நிலம் எத்தனை கோடி, அது எல்லாத்தையும் இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடகவியலாளர்களே வெளிப்படுத்தி இப்போ அவர் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், ரபேல் வாட்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தவர் இப்போ அந்த சொத்துக்கும் பதில் சொல்ல முடியாமல் கிடக்கிறாரு. அப்படி இருக்கிற அண்ணாமலை இப்போ நீங்கள் சொத்துக்கான விளக்கத்தை இதுவரை தர முடியல. இத்தனை ஆண்டு காலமாக வாங்காத சொத்தை வெறும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தலைவர் பொறுப்பில் இருக்கிற பொழுது, அரசு பதவிக்கு வராத பொழுது கோடிக்கணக்கில் நிலத்தை வாங்கி குவிக்கிறார். எங்கிருந்து வந்துச்சு பணம்? யாராவது கேள்வி கேட்டாங்களா? இப்போ நீங்கள் இப்போ எடப்பாடி அன்னைக்கு கடுமையாக தாக்குன அண்ணாமலை தற்குறின்னு சொன்னார், என்னென்னமோ சொன்னார். அது இன்னும் அந்த கையெல்லாம் கட்டி கால் உருந்து போனாலாம் கடுமையாக அப்படி மேலே விமர்சிக்க முடியாது. இன்றைக்கி உயிரை தந்தேனும் எடப்பாடி முதலமைச்சராக்குவேன் அப்படின்னா ஏன்னா அண்ணாமலையுடைய இப்போ எடப்பாடியோட சேர்ந்து அண்ணாமலையும் சேர்ந்து தெருவில் நிறுத்திட்டாங்க. யார் இதை யார் பண்ணுறாரு? டெல்லி பாஜக. அவங்க எப்படி அவங்க எப்படி வந்திருக்காங்க?
இவங்கெல்லாம் இந்த காட்டு கூட்டம்லாம் போய் கையை கட்டி ஓந்துருக்குது. தமிழ்நாட்டுக்காரன்லாம் வடநாட்டுக்காரர் எதிர்கட்சி தலைவருங்க, நீங்க அவரை போய் காட்டு கூட்டம்னு சொல்றீங்க. இங்கே பாருங்க, எதிர்கட்சி தலைவர்னா அந்த எண்ணம் யாருக்கு வந்துருக்குண்ணே? இப்படி கூட இல்லை தலைவரை அமித்ஷா இப்படி கோந்துருக்காருங்க. எல்லாரும் கையை கட்டி கோந்துருக்காங்க எல்லாரும். எப்படி கொடுமையாக இருக்குது. கங்கை கொண்டான் கடாரம் வென்றான். சரி, ராஜராஜ சோழன். இல்லை சார், நீங்கள் போய் தனியரசு போய் அந்த நிலையை மாற்றுங்க. அமித்ஷா போராடிட்டு இருக்கான். அமித்ஷா பார்க்குறப்ப அந்த நிலையை மாற்றி குறைஞ்சபட்சம் இவங்க போய் நீங்கள் போய் இப்போ பார்க்குறப்ப அமித்ஷா ஏஞ்சி நிற்கணும். அந்த மாரி அதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களை தயார்படுத்துகிறோம். எந்திரிச்சு நிற்க வேண்டாம், இல்லை அவன் சமமாக நடத்தணும் இல்லைங்கிற அதை மாற்றுங்கிறேன். அது அப்படித்தான் நீங்கள் சொல்கிறீங்களா? எடப்பாடிக்கு போனால் எல்லா பக்கம் செல்வாக்கு குவியுதுன்னா எடப்பாடி ஏன் அங்கே போய் இப்படி போய் இரவோடு இரவாக காத்திருந்து நேரம் வாங்கி, இதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளரோட நிலைமை டெல்லியில் போய் காத்திருந்து, அதுவும் ஒரு தலைவரும் அல்ல, அவர் பாஜகவினுடைய தலைவரும் அல்ல, நாட்டின் பிரதம அமைச்சரும் அல்ல, அவர் என்ன கட்சியில் பொறுப்பில் இருக்காருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு உள்துறை அமைச்சருங்கிறத தவிர யாருக்கும் தெரியாது. உள்துறை அமைச்சர் ஏன் எல்லாரும் போய் பார்க்குறாங்கன்னா, உள்துறை அமைச்சர்கிட்ட என்னென்ன இலாக்காக்கள் இருக்கிறது, அந்த இலாக்காவால் இவருக்கு என்ன பாதிப்பு வரும் என்று கருதி அந்த இலாக்காவின் பாய்ச்சலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் போய் அவரை பார்க்கிறார்கள். ஆகவே ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இரவோடு இரவாக வடநாட்டுக்கு போய் டெல்லிக்கு போய் எந்த கட்சி பொறுப்பிலும் இல்லாத ஒருவரை எதற்காக இப்படி காத்திருந்து சந்திக்க வேண்டும் என்பது. ஆகவே அவர் பலகீனப்பட்டு கிடக்கிறார். அதிமுக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவமானம், இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு, இப்படிப்பட்ட கண்ணிய குறைவு நடந்தது இல்லைங்கிறதுனால இவர் ஒருவர் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, இவருடைய சகாக்கள் அனைவரையும் கொண்டுட்டு போய் நிறுத்துறார். அப்போ ஒட்டுமொத்த படையும் அங்கு டெல்லியில் சரணடைவது என்பது தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அது ஒரு திராவிட இனத்திற்கு, தமிழ் தேசிய இனத்திற்கு மாபெரும் இழப்பு. தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், அதுதான் நம்முடைய உயிர். உயிரை விட மானம் பெரிதுன்னு சொல்கிற கூட்டம் நம்ம கூட்டம். ஆனால் அங்கே வடநாட்டுக்காரர்களிடம் போய் இவர்கள் சரணடைவது என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தாழ்வு. ஆகவே எடப்பாடி இன்னும் அவர் தன்னை தகவமைத்து கொண்டு குறைந்தபட்சம் அவங்கள வடநாட்டு பாஜகவிடம் இவரிடம் கைகட்டி நிற்க வேண்டும் நான் சொல்லலை, சமமாவது இயல்பாக இருங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆகவே ஜெயராமனியா சொல்கிற மாதிரி எடப்பாடியா இன்னும் அப்படி அவர் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு பாஜகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார். முடியவில்லை. அவர்கள் விரும்புகிறார்கள் இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று, இவர்களும் இரையாகிறார்கள். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி தன்னுடைய சொந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாம் கலந்து பேசி, கேசிபி, புகழேந்தி மாதிரி இருக்கிற பல்வேறு ஆளுமைகளை ஒன்றுபடுத்தி பேசி ஒரு திராவிட பேர் இயக்கமாக தமிழ் தேசிய மண்ணில் தமிழ் இனத்தின் பெருமைகளை கட்டி காக்க ஒரு மதம் சார்ந்த ஒரு கோட்பாடு, அறிவியலுக்கு முரணான கோட்பாடு, மூட கருத்துகளுக்கு தாங்கி நின்று அதை விதைக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு கோட்பாடு, மனித குலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு கோட்பாட்டை தாங்கி வருகிற பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ, இந்துத்துவ அமைப்பை, அது நடத்துகிற அந்த அரசை, அதனோடு அது கொண்டு வருகிற திட்டத்தை இவர்கள் நேரடியாக எதிர்த்து தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு, கடமை ஐயா எடப்பாடியாருக்கு இருக்கு. ஸ்டாலின் கூட இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் கூட ஆளுங்கட்சி தான், அவருக்கு சில சமரசங்கள் தேவைப்படலாம். நீ ஒரு எதிர்கட்சி. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கார். எதிர்கட்சியாக இருந்த தளபதி ஸ்டாலின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தினுடைய மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணியை தடுத்து நிறுத்தி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறார். நாடெங்கும் போராட்டம் நடக்குது. ஆளுநர் மாளிகையில் முடக்கி வைக்கப்பட்டார். ஆளுங்கட்சியா இல்லை, எதிர்கட்சி. இன்னைக்கு என்ன செய்றீங்க? எடப்பாடி ஆர்.என். ரவி பார்த்தாலே எந்திரிச்சு நிற்கிறீங்க. இது எப்படி நீங்கள் ஒரு மானமுள்ள தமிழன் எப்படி நீங்கள் இப்படி பணிவாக இருக்கிறது? அல்லது டெல்லிக்கு அல்லது அரசுக்கு அல்லது அதிகாரத்திற்கு பயந்து அஞ்சு நடுங்குகிற கூட்டமாக நம்முடைய கூட்டம். இது தன் தலைவனே இப்படி இருந்தால் 2 கோடி தொண்டர்கள் எப்படி இருப்பான்? நான் இன்னைக்கு பார்க்குற தலைநகர் சென்னையில் தென் சென்னை மாவட்டத்தினுடைய கலைப்பிரிவு தலைவர் அப்படின்னு ஒருத்தரை போட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக துணைத் தலைவரானதுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாரு. அவர் இந்த பக்கம் எடப்பாடிக்கு இவர் ஒரு பொக்கே கொடுக்குறாரு. 2ஐயும் போட்டு ஒரே போஸ்ட்டில் கீழே அதிமுக கலரில் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காரு. எடப்பாடிக்கும் பொதுச் செயலாளருக்கு போஸ்ட் கொடுக்குறாரு, பூ கொடுக்குறாரு, பூ கொடுத்து சிபிஆருக்கு பூ கொடுத்து கொடுக்குறாரு. கீழே அதிமுகவினுடைய கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் வேணுகோபால்லாம் கோபாலகிருஷ்ணன் பார்த்தேன். இன்னைக்கு சேப்பாக்கத்தில் சென்னை தலைநகரெல்லாம் போஸ்ட் ஒட்டியிருக்கு. அப்படின்னா நீங்கள் அதிமுகவும் பாஜக வெவ்வேறு கட்சின்னு தன்னுடைய கட்சிக்காரனுக்கே தெரியல. சிபிஆர் வந்தால், மோடி வந்தால் அதிமுககாரன் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். இதே நான் சொல்கிறேன், எடப்பாடிக்கு ஒரு போஸ்ட் யாராவது பாஜக அடிக்கிறாங்களா? சிபிஆர் தமிழ்நாட்டினுடைய அது ஒரு கொங்கு பகுதியோட பெருமைங்கிறதுனால அவர் அடிச்சு விட்டுருக்காரு. நாம இப்போ நீ முருகன் கூட தமிழ்நாட்டுக்காரர் தான் மத்திய அமைச்சராக இருந்தார். ஏன் வரும்போது போகும்போதெல்லாம் அதிமுக மாவட்ட செயலர் போஸ்ட் அடிச்சு விட்டுக்கல? மத்திய அமைச்சர் முருகன் ஐயா
இது கோவைக்கு வருகிறார், ஈரோட்டுக்கு வருகிறார், அதிமுக மாவட்ட செயலர் அடிச்சு விட்டுங்க. அவரு துணை ஜனாதிபதி ஆகிறப்ப அதிகம் அடிச்சு துணை ஜனாதிபதி அமைச்சரே ஆகிட்டார்ல, மத்திய அமைச்சர் வர்றாரு அடிங்க. அதை விட நல்ல பொறுப்பு இல்லை. துணை ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது, எந்த அதிகாரம் இல்லை. உங்களுக்கு பேரவை நடத்துற அதிகாரத்தை தவிர அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாட்டினுடைய முதல் குடிமகன், இரண்டாவது குடிமகன் எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அதிகாரம் கிடையாது. அதிகாரங்கிறது வேற. நாட்டினுடைய இரண்டாவது குடிமகன் அவர் தானே. இரண்டாவது குடிமகனுக்கு என்ன அதிகாரம்? ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது மாவட்ட முதல் குடிமகன். ஆமா, அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சா யாரை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இவர் பண்ண முடியுமா? ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைச்சா யாரை அந்த மாவட்டத்துக்குள்ள நிர்வாகத்தை எந்த தங்கு தடையும் இல்லாமல் யாரையும் கேட்காம நடக்கிறது. ஆனால் டெப்டி பிரசிடென்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒரு அதிகாரம் இல்லை. ராஜ்யசபா வந்து வழி நடத்தலாம். ராஜ்யசபா தவிர ஒன்றும் இல்லை. அது அந்த வழி நடத்தலாம். அதுக்கு மட்டும்தான் சம்பளம் ஒரு 4 லட்சம் ரூபா தர்றாங்க. அது மட்டும் இல்லை, ராஜ்யசபாவுடைய தலைவராக இருந்து அவர் வந்து ஆற்ற வேண்டிய பணிகள் என்னன்னா ஏராளமான பணிகள். அதாவது பார்த்தீங்கன்னா பில்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மசோதா லோக்சபாவில் வந்து தீர்மானம் பண்ணுற ஒரு பில் மட்டும் வந்து ஒரு சட்டப்படித்தை கொண்டு வராது. ராஜ்யசபாவில் வந்து முழுமனதாக அதெல்லாம் எல்லாம் தெரியும். அதில் வந்து இவரோட சைன் தேவை. இவங்க வெளியிடம் பண்ணும்போது பாஜக ஒரு நிமிஷத்துல உடனடியாக இது எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிடுவாங்க. இவர் பாஜக RSS ராதாகிருஷ்ணன் ஐயா எல்லாரத்தை விடவும் தீவிரமான மோடியை விட அமித்ஷா விட RSS காரர். அவர் ஒரு நிமிடத்தில் அவங்களுக்கு சாதகமான அந்த அரசு கொண்டு வர எல்லா பில்லையும் ஒரு நிமிடத்தில் நிறைவேற்றிடுவார். யாரை பற்றி கவலைப்பட மாட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாட்டுக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுடைய துணை குடியரசுத் தலைவர் தங்கரையும் அவ்வளோ மதிப்பிட முடியாது. நிறைய வேறுபாடு வித்தியாசம் வச்சுக்கலாம். அவர் வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்து ஆற்றிய பணிகள், அதேமாதிரி கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஆற்றிய பணிகள், அதில் வந்து அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாதிக்கப்படாத இஸ்லாமியர்களுக்கு போய் நேரில் சென்று பல்வேறு உதவிகளை செய்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். அவருடைய பணிகள்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் கடந்து செல்ல முடியாது. ஏன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து மாற்று இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய வந்து மக்கள் பணி இருக்குல்ல, அது அவ்வளவு எளிதாக கடந்து. அரசியல்லையா நிர்வாக பணிகளை வந்து நம்ம யாரையும் குறைத்த மதிப்பிடலை. மோடியோட நல்லா நிர்வாக பணி செய்கிறார், அமித்ஷா செய்கிறார், எல்லா பாஜக அரசியல் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதெல்லாம் உங்களுக்கு எல்லா சாதாரண மக்களுக்கு புரியாது. சிபிஆருடைய அரசியல் நோக்கம் என்ன? இவர் போன்ற சிபிஆருடைய அரசியல் நோக்கம் என்ன? இவர் போன்ற மக்கள் பணி செய்தவர்களுடைய மக்கள் பணினா என்ன பணின்னு சொல்லுங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்த்து பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அது என்ன சட்டம்? அது சிறுபான்மை மக்களுக்கான இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குல்ல, அதுவும் வக்பு வாரி திருத்த சட்டம் அதுவும் இருந்தாலும், டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டமாக இருந்தாலும், ஆளுநர் RN ரவி மசோதாவுக்கு கையெழுப்ப முடியாமல் தடுத்து நீக்கிற சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டமெல்லாம் ஜனநாயக விழுமியங்களுக்கு சுதந்திரத்திற்கு எதிரான சர்வாதிகார பாசிசத்தினுடைய ஆயுதம் தலை குத்தி கிழிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த மக்கள் பணிங்கிறதெல்லாம் வெறும் சாக்கடை அடைச்சிருச்சு, சாலை போடுறாருங்கிறதெல்லாம் இல்லை. அரசியல்ங்கிறது ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சிங்கிறது உலகத்திலேயே மானுட சமூகம் எப்பொழுதும் அனுபவிக்காததை கோடிக்கணக்கான பேர் மனித ரத்தத்தை சிந்தி பெற்று தந்த பாராளுமன்ற ஜனநாயக முறை அமைவு, தனி மனித உரிமை, கருத்துரிமை. இதே தொலைக்காட்சியில் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஜெயராமனோ தனியரசோ இதே பாஜகவை விமர்சித்து பேச முடியாது. இப்போ சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு சத்தமாக ஆழமாக வேணாலும் எடுத்து படிக்க வச்சுங்க. 10 ஆண்டுகள் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற சிபிஆர் அல்ல, ஒரு சாதாரண பாஜக தொண்டை இங்கே முதலமைச்சராக வந்த பிறகு இதே நம்முடைய அடையாறில் சாஸ்திரி நகரில் இந்த கட்டடத்தில் இந்த கேள்வி நீங்கள் கேட்டு தனியார் பதில் சொல்லிட்டா கீழே இறங்க முடியாது. வழக்கு சிறை பூட்டி சீல் வச்சுருவான். அதெல்லாம் எந்த காலத்தையும் நடக்காது தமிழ்நாட்டில். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசி பாருங்க. நான் இப்போ சொல்கிறேன்ல, உத்தரப்பிரதேசம் வேற, தமிழ்நாடு வேற. அது உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு பாஜக இல்லாததுனால சொல்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜனநாயகம் இருக்கு. இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் எப்போ வரைக்கும் இருந்துச்சு? இப்போ வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அந்த நிலைமை வராது. நீங்கள் இப்போ உங்களை மாதிரி எல்லாரும் பாஜக வாழ்க, மோடி வாழ்க, வாழ்கன்னா நீ தப்பாக பேசுறீங்க. நான் ஒரு ஊடக சார்ந்த ஒரு நெறியாளர். நான் என்னுடைய பார்வையை இப்போ சொன்னேனே தவிர, நான் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நான் வந்து அறம் சார்ந்தா என்னால் இயங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அறம்னா நீங்களும் முதல்ல ஒரு நாட்டினுடைய குடிமகன். என்னை விட உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கணும் ஊடகவியலாளருக்கு. அப்போ ஊடகவியலாளராகிய நம்மளே சிபிஆருடையவோ யோகி ஆதித்யநாத்தும் பிசிபிஆரும் ஒரே முகாமில் படித்த மாணவர்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பேசுவதற்கு கருத்துரிமை இல்லை, அது வேறு மாநிலம். தமிழ்நாடு அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க. யோகியும் RSS சிபிஆரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் நாக்பூரில் படித்தவங்க தான், ஒரே மதிப்பெண் பெற்றவங்க தான். யோகி முதலமைச்சரானதும் RSS கொடுத்தது தான். சிபிஆர்
டெப்டி பிரசிடென்ட் ஆகிறதும் ஆர்எஸ்எஸ் கொடுக்கறது தான். அவங்களுடைய கருத்துக்கு மாறாக சிபிஆரோ முருகனோ அண்ணாமலையோ இங்கே நயினார் நாகேந்திரனோ யோகியோ யாரும் பட்னாவிஸ் வரைக்கும் தன்கர் வரைக்கும் மாலிக் செத்து போனார்ல இப்போ காஷ்மீர் ஆளுநர் அவர் வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதியே கருத்து சொல்ல முடியாது. பாஜகவின் கொள்கை முடிவுக்கு எதிராக, நாக்பூரினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக உச்ச தலைமை நீதிபதி கூட கருத்து சொல்ல முடியாது. சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பத்திரிகையாளர்கள் அதுக்கெல்லாம் வந்து பத்திரிகைன்னு ஒன்று இருக்காது. டெல்லியில் இல்லை, இப்போ டெல்லியிலையும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, பீகாரில் இல்லை, ஹைதராபாத்தில் இல்லை, பாஜக இந்த மாநில பம்பாயில் கூட இல்லை. கேள்வி கேட்கவே முடியாது. ஒரே ஆங்கில வார்த்தை பார்க்க முடியாது. அது குஜராத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய அந்தந்த தாய்மொழி தான் ஒவ்வொரு பக்கம் வச்சுருப்பான். ஆங்கிலம் தொடர்பு மொழியே கூடாது. எல்லா வகையான அறிவு கருத்துக்களை எல்லாம் முடக்கி வச்சு, அறிவியலை எல்லாம் முடக்கிட்டு ஆலயங்களை திறந்து இறைவனை வழிபடுவது, சடங்குகள், சம்பிரதாயங்கள், கும்பமேளாக்கள், 50 கோடி பேர் அரசாங்கமே ஹெலிகாப்டரில் பூத்தூவி காட்டுவாசி மக்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு திரட்டும். 50 கோடி பேர் புனித நீராடினார்கள்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் நடக்குது? அறிவு சமூகத்தை புனித நீராடினால் பாவம் போகும்னு சொல்லி நாட்டு மக்களை எல்லாம் ஒரு அரசாங்கமே திணிக்குது. அப்புறம் இன்னொரு வழிபாட்டு ஆலயத்தை இடிக்குது, இன்னொரு வழிபாட்டுக்கு இறைவனை கொண்டுட்டு போய் நிறுவுது. இது அரசாங்கத்தோடைய வேலையாது? இது ஒரு ஜனநாயக நாடாது? மதசார்பற்ற நாடாது? ஆகவே இந்த சடங்கு, சம்பிரதாயம், தாயத்து பூரா அங்கிங்கனாதபடி ஆலய வழிபாடு, குடமுழுக்கு, ஜோதிடம், பாராளுமன்றத்தையே பூஜை பண்ணுறாங்க. பிரதம அமைச்சர் அரசியல் கடமையை விட்டுட்டு வழிபாட்டு தலங்களில் வந்து எல்லா வாயில்களையும் அடைச்சி வச்சுட்டு, அந்த காலத்தில் மன்னர்கள் கூட மக்களோட வந்து தான் சாமி கும்பிட்டான். இன்னைக்கு மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகிறார். ஒட்டு மொத்தமாக அத்தனை தடுத்து நிறுத்திட்டு அவர் மட்டுமே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து 24 மணி நேரம் எல்லா தொலைக்காட்சியும் லைவ் காட்டுறீங்க. அது என்ன அங்கே என்ன ஏதாவது அங்கே ரயில் நிலையம் திறந்தாரா, விமான நிலையம் திறந்தாரா, அணை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினாரா? ஏற்கனவே 1000 வருஷமாக இருக்கிற ஒரு இறைவன், 1000 வருஷமாக வணங்குற பக்தன் இருக்கிறான். எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி விட்டு இந்த சிறப்பு சலுகை சாதாரண மோடிக்கு எங்கிருந்து வந்துச்சு? சட்டத்தின் முன்னே அனைவரும் சமந்தானே? வாயிற்கதவை ஆலயத்திலேயே மூடி வச்சுட்டு சிறப்பு சலுகையை மோடிக்கு கொடுக்கறதுக்கு இந்த நாட்டில் யாரும் கேள்வி கேட்குறாங்களா? தனியரசை தவிர. நான் பார்த்தது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மோடி வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய கருத்தை சொல்லி இந்த காட்டு தமிழ்நாட்டு கூட்டம் வாயை திறந்து பார்த்துக்கிட்டான்னு பார்க்குது. இந்த மூடருக்கு கூட்டம் தன்னுடைய தாத்தன் பாட்ட தன்னுடைய மூதாதையர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய கருத்து, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு மோடி வந்து இந்தியிலையும் குஜராத்திலையும் சொல்கிற அளவுக்கு இந்த காட்டுக்கூட்டம் முனைமொழிக்கு கிடக்குதுன்னா, நாம் இந்த காட்டுக்கூட்டத்தை இத்தனை 1000 ஆண்டுகள் நம்ம வந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டு போராடி என்ன பயன்? மோடி வந்து தான் ராஜராஜ சோழன் யார், ராஜேந்திர சோழன் யார், கங்கை கொண்ட சோழபுரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம முனை மழுங்கி கிடக்கிறோம்ல. அதுதான் பெரிய கொடுமை. இதே ஒரு தமிழ்நாட்டுக்கார பாண்டியன் குஜராத்தில் போய் பிஜு ஜனதாதளத்தில் போய் சேர்றான்னா அந்த அரசாங்கத்தில் இருக்கிறான். நவீன் பட்நாயக் தங்கமான மனுஷன், 25 வருஷமாக அந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு உதவியாளராக இருந்தேன் பாண்டியன்னு. அந்த பாண்டியன் தான் அவரை வழி நடத்துறாருன்னு. இதே இந்த மோடி நீங்க சொல்றீங்களா, இந்த ஆர்எஸ்எஸ், சிபிஆர், யோகி, இந்த மோடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தான் எதிர்த்துது. அதை சப்போர்ட் பண்ணாங்களா யாராவது? குஜராத்துக்காரன் என்ன சொன்ன, என்ன செஞ்சா? நீங்க ஏன் குஜராத்தை பத்தி பேசிருக்கேன்? இல்ல ஒரிசாக்காரன் என்ன செஞ்சா? ஒரிசா நம்ம என்ன பண்ணோம்? அதை கொடுங்க. கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா? எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு மோடி தமிழ்நாட்டுக்குள்ள விட்டீங்களா இல்லையா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் தமிழ்நாட்டுல இருந்து பாண்டியனை மட்டும் ஒரிசா விட்டு எப்படி கடத்தினாங்க? இல்ல முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்க? மோடிக்கு அரசாங்கம் கோபேக்கு மோடின்னு சொல்லிச்சு. இந்த விளையாட்டு போட்டியை மறுபடியும் தொடங்கி ஸ்டாலினுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கா? ஜெயராமனுக்கு இல்லையா? தனியரசு எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, அப்படி எப்படி விட்டீங்க? எல்லாம் தானே வந்து பாண்டியன் வந்து பாண்டியன் ஒரிசாக்குள்ள இருக்க கூடாது. அமித்ஷாவும் மோடி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம்? இப்போ ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கு, நவீன் பட்நாயக்கு நீங்கள் வாக்களிச்சா பூரி ஜெகநாதருடைய ஆலயம் சாவி, கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு போயிரும்னு சொன்னது யாரு? மோடி. சொன்னது யார்? அமித்ஷா. 2 வார்த்தை தான். 25 வருஷமா அப்பலுக்கு இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றிய அந்த கேட்டு நோய்வாய்ப்பட்ட அந்த மகத்தான மனிதன் நோய்வாய்ப்பட்டு ஆட்சி இழந்து இந்த தேர்தலில் ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்றார். பாஜக ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய தெரியுமா? 75 வருஷம் ஆட்சி சுதந்திரம் பெற்று எல்லா பள்ளிகளுக்கும் இது மாதிரி பச்சை கலர் அடித்து வச்சுருந்தாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு பச்சை வண்ணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு காவி வண்ணம் அடித்தாங்க. காவி வண்ணத்தை அடிச்சுட்டு
எல்லா வகையான அறிவியல் கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு ஆலயங்களை சாமிகள் ராமாயணம் மகாபாரதத்தை கொண்டுட்டு போய் இப்போ உள்ள நிறுவுறாங்க. இதுதான் நீங்கள் சொல்கிற சிபிஆர், இதுதான் நீங்கள் சொல்கிற ராம்நாத் கோவிந்தோ முர்முவோ இங்கே இருக்கிற நீங்கள் யோகியோ முருகனோ இங்கே நயினாரோ, இதுதான் அதுக்கு தான் இந்த காட்டுக்கூட்டம் இப்படியெல்லாம் திசை மாறி போகிறதுங்கிறது மனித குலத்துக்கு எதிரானது. தனியரசு இன்னைக்கு இருப்பா நாளைக்கு செத்து போகலாம், மோடி இன்னைக்கு இருக்கலாம் செத்து போகலாம். மனித கூட்டம் காட்காலத்திலிருந்து இந்த மனிதனை முன்னேற்றுவதற்கு எத்தனை அறிஞர்கள் தன்னுடைய வாழ்நாளை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து நீங்கள் சொல்கிற அந்த சமய ஆட்சி முறைகளை எல்லாம் ஒடுக்கிட்டு மன்னர்கள் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி எல்லாம் ஒடுக்கிட்டு சாதாரண மனிதன் கையில் வாக்கை கொண்டுட்டு வந்து பாராளுமன்ற ஜனநாயக முறையமை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அந்த இரண்டாம் உலகப் போர்ல 1944 வரைக்கும் பல நாடுகள் மன்னராட்சி சர்வாதிகார ஆட்சி இராணுவ ஆட்சியெல்லாம் இருந்துச்சு. முசோலினி ஹிட்லர் வரைக்கும் இருந்துச்சு. இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆகல இந்த ஜனநாயகத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பெறுவதற்கு. அந்த இரண்டாம் உலகப் போரில் எத்தனை கோடி பேர் மனிதர்கள் செத்தான்ங்கிறது யாருக்கு உலகத்துக்கு இன்னும் இந்த வரலாறு யாரு தெரியாது. இந்த வரலாறு நம்ம பாடப்புத்தகத்திலேயே இல்லை. கோடிக்கணக்கான பேர் அந்த ரஷ்ய யுத்தத்தில் ஹிட்லருக்கான அந்த இதில் இப்போ ஜப்பான் மேல நம்ம அமெரிக்கா போட்ட அணு குண்டில் குரோஷிமா நாகசாகி எல்லாம் புல் பூண்டு முளைக்காத அளவுக்கு மனிதெல்லாம் கருகி போனான். தாய்லாந்துலேருந்து மலேசியாவுக்கு சயாம் ரயில் பாதை அதை அமைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான தமிழை செத்து போனாங்க. அப்படியெல்லாம் மனிதர்கள் அரசை மக்களாட்சியை நிறுவுவதற்கு கோடிக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சு தான் மன்னராட்சியில் பூரா ஒழிச்சாங்க. இப்போ சைனாவில் மாசே தூங்கணும் மாபெரும் மகத்தான பேரணி, இங்கே அண்ணல் காந்தி சுதந்திர போராட்டம், நம்ம எத்தனையோ பேர் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து பெற்றுத்தந்த சுதந்திரம் ஜனநாயகம் வாக்குரிமை தான் அது. ஆகவே இதை பாதுகாக்கிற பொறுப்பு கூடுதல் பொறுப்பு இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு இருக்கிறது. உலகம் முழுக்க பரவி 800 கோடி மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கும் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதனால் எங்கள் எடப்பாடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நாம் தமிழ்நாடு ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள அறிவியல் அரசியலை இங்கே முன்னெடுக்கணும். அதன் வழி மக்களின் ஆதரவை பெற்று அரசாங்கத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றப்பட்ட ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு மீண்டும் அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி உலக மானுட சமூகத்திற்கு நாம் இயன்ற அளவு உதவி செய்யும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் தமிழனுடைய பாரம்பரியம். இதுதான் தமிழர்களுடைய கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு மூத்த குடி தமிழ் குடி என்பதனால் நம்ம இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு கடமை இருப்பதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஐயா எடப்பாடியார் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அந்நிய ஆற்றல்களுக்கு இரையாகாமல் அறிவு கருத்தியலை உட்கொண்டு பிரிந்து போனவர்களெல்லாம் ஒன்று சேர்த்தி சின்னமா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் மாதிரி அல்லது அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டி கூட பரவாயில்ல, கருத்தியலையாவது நீங்கள் உறுதியாக இருக்கணும். பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்களினுடைய அறிவு கருத்துக்களை தாங்கி மானுட சமூகத்தை நேசித்து களத்தில் உழைக்கின்ற அனைவரும் நாம் ஒன்றுபட்டு களத்தில் போராடணும். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். 6 மாத காலத்திற்குள்ள அவர் ஆட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்கிற பொழுது அந்த 6 மாதத்தையும் கடந்தார். இப்போ இந்த 6 வருஷத்தையும் கடந்துட்டு இருக்காரு. இனிமேலும் கிடப்பாரு அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பல்வேறு பணிகளுக்கு இடையில தாராபுரத்துலேருந்து சென்னையை நோக்கி பத்திக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நெஞ்சாத நன்றி. வீரபாண்டி கட்டபொம்மன் ஆட்சி இழந்தார். புதுக்கோட்டை மன்னர் ரகுபதி தொண்டைமான் ஆட்சி இருந்துச்சு. எதனாலேன்னு எங்கள் ஜெயராமணியாவுக்கு தெரியும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.